கேப்டன்சி டாஸ்க் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த பால் பேஸ்கெட்டில் போடுறது உண்மையிலே அந்த இடத்துல கனியக்காக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஏன்னா அமித்தை பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்துருப்பாங்க. அமித்தோட ஹைட்டுக்கு அமித்தை வந்து கனியக்கா இழுக்கிறது, அவங்க பிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு தனி தெம்பு வேணும். அதுக்கப்புறமா யார் எத்தனை பால்ஸ் போட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன். சுபிக்ஷா வந்து 29 பால்ஸ், அரோரா வந்து 30 பால்ஸ், வினோத் வந்து 32 பால்ஸ், ஆத்ரே வந்து 28 பால்ஸ், அமித் வந்து 29, பார்வதி வந்து 29. வின்னர் வந்து வினோத். ஏன்னா அவர் தான் 32 பால்ஸ் போட்டிருந்தாரு. அவர் தான் டாப் லீடிங்கில் இருந்தார். செகண்ட் அரோரா எஃப்ஜே 2 பேருமே லைட் வெயிட்டு. எஃப்ஜே ஏற்கனவே நல்லா டாஸ்க் பண்ணுவாங்க. அரோரா ரொம்ப ஈஸி இழுக்கிறது, அதனால் ஈஸியாக பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணி முடிச்சு மொத்தமாக வின் பண்ணதுக்கப்புறமா வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா கமருதீனுக்கும் இவங்களுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன சண்டை. ஏதோ பார்வதியோட டாஸ்கில் வந்து கமருதீன் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால நீ எனக்காக எப்போவுமே நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கோவப்படுறாங்க. உடனே நான் என்ன பார்வை சொன்னேன், அப்படின்னாலும் ஒரு பால் சேர்த்தாலும் நாங்கள் 32, நீ 30 தானே வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன அவர் சொன்னார் அப்படிங்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன். அது ஏதோ சொல்லியிருக்கிறதுக்கு இப்போ பார்வதி சொல்கிறாங்க, நீ இல்லைனாலும் என்னைக்கு எனக்காக வந்து நின்றுருக்க அப்படின்ன உடனே கமருதீன் சொல்கிறாங்க, நான் உனக்கு நின்ன மாதிரி நீ எனக்கு நின்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்கிறாரு. உடனே என்கிட்டே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத பாரு, நீ உண்மையிலே விக்ரம் சொன்ன மாதிரி குழந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பார்வதியும் கோவமாக இது பண்ணிட்டு போகிறாங்க. அவரும் உள்ளே வந்துடுறாரு. கானா வினோதனா வந்து அந்த கேப்டன்சி மீட்டிங் நடத்துகிறாங்க. நடத்தும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னை வந்து எனக்கு கேஸ் வின் பண்ணி கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு யார் கேஸ் வின் பண்ணி கொடுத்தாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறமா கமருதீன் அவன் தான் என் ஃப்ரெண்டு, அவன் தான் என்னை இன்றைக்கி கேப்டன் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது அரோராவை கிச்சன் டீமில் போடணும்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அரோரா, திவ்யா, ஆதிரை அண்ட் எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா இவங்க எல்லாத்தையும் கிச்சன் டீமில் போட்டிருக்காங்க. க்ளீனிங் வந்து பார்வதியும் சாண்ட்ராவும், அப்புறம் கனியக்காலாம் வந்து இது வெசல் வாஷிங்கில் இருக்காங்க. மித்த பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. சபரி வந்து பாத்ரூம் க்ளீனிங் நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் போட்டு, சபரியும் வெசல் வாஷிங் தான், எல்லாரையும் போட்டுட்டாங்க. டீம் பிரிச்சாச்சு. கேப்டன்சி டாஸ்கில் ஆஸ் யூஷுவல் சண்டைகள் நடந்துகிட்ருக்கு. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.